வணக்கம். செம்பகம் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஸ்ரீபதி. முதலில் தலைப்புச் செய்திகள். 235 அடி பள்ளத்தில் விழுந்த முச்சக்கர வண்டி, சாரதி படுகாயம். பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் துயரம், கடலில் மூழ்கி உயிரிழந்த இளைஞன். இலங்கை நடிகர் ஹேம ரணசிங்க கைது. முன்னாள் அமைச்சர் ஹேலிய ரம்புகொல்லவின் மைத்துனர் கைது. 15 நிமிடங்களில் உலக சாதனை படைத்தது மகிழ்ச்சியாக உள்ளது. யாழ் இளம்பெண். கட்டைக்காடு ரோமன் கத்தலிக் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆண்கள் பெண்களுக்கான மரதன் ஓட்ட நிகழ்வு. இது தொடர்பான விரிவான செய்திகள். நுவரேலியா ஹட்டன் பிரதான வீதியில் நானுஓயா கிளரண்டா பகுதியில் அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று பிரதான வீதியை விட்டு விலகி செங்குத்தான சரிவில் 235 அடி பள்ளத்தில் விழுந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்து நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வர நானுஓயா போலீசார் கூறுகையில், நுவரேலியா கந்தப்பளை பகுதியில் ஹட்டன் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 235 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது என தெரிவிக்கின்றனர். காலி கபரதுவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடலில் மூழ்கி இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். காலி கரத்துவ பகுதியைச் சேர்ந்த அச்சிரசனே சமரசேர என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது 20வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக உறவினர்களுடன் சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் தந்தை தெரிவிக்கையில், எனக்கு 4 பிள்ளைகள், உயிரிழந்தது எனது கடைசி மகன். அவர் கடந்த 29ஆம் தேதி தனது 20வது பிறந்த நாளை கொண்டாடினார். அதனை கொண்டாடுவதற்காக நாங்கள் கடற்கரை சென்றோம். அங்கு மகன் உறவினர்களுடன் பந்து விளையாடி கொண்டிருந்த போது பந்து கடலில் அடித்து செல்லப்பட்டது. அதை பிடிக்க சென்ற மகன் அலையில் இழுத்து செல்லப்பட்டார். அவரை காப்பாற்ற முயன்ற மேலும் 2 நீரில் அடித்து செல்லப்பட்ட போதிலும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்டனர். ஆனால் எனது மகனை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனது. மகன் உயிரிழந்த இடத்திலேயே மறுநாள் அவரது சடலம் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு ரோமன் கத்தலிக் தமிழ் கலவன் பாடசாலையின் வருடாந்த இல்ல மெய் வல்லுநர் திறனாய்வு போட்டியை முன்னிட்டு இன்று காலை மரதன் ஓட்ட நிகழ்வு இடம்பெற்றது. பாடசாலை முதல்வர் யோகலிங்கம் தலைமையில் காலை 6 மணிக்கு உடுத்துறையிலிருந்து ஆரம்பமான ஆண்களுக்கான மரதன் ஓட்ட நிகழ்வு கட்டைக்காடு ரோமன் கத்தலிக் தமிழ் கலவன் பாடசாலையில் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 6:30 மணியளவில் ஆலியவலையில் ஆரம்பமான பெண்களுக்கான மரதன் ஓட்ட நிகழ்வு கட்டைக்காடு ரோமன் கத்தலிக் தமிழ் கலவன் பாடசாலையில் நிறைவு பெற்றது. வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கும் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கும் வெட்டிக்கேடயம் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு போட்டிகளை உற்சாகப்படுத்தி வரவேற்றனர். முன்னாள் அமைச்சர் ஹேலிய ரம்புகொல்லவின் மைத்துனரான பண்டார ரம்புகொல்ல லஞ்சல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை பண்டார ரம்புகொல்லவின் வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பயணச்சலவை குற்றச்சாட்டின் கீழேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிங்கள திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான ஹேம ரணசிங்க வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்து சம்பவம் ஒன்று தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் பயணித்த வாகனம் மற்றொரு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் அது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக இவர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 15 நிமிடங்களில் திறமைகளை வெளிக்காட்டிய இலங்கையைச் சேர்ந்த மகளிர் திறமைக்கான விருது வழங்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் சிறப்பாக இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு முள்ளியானைச் சேர்ந்த இளம் பெண்ணான ஜெயந்தன் மேரி சுலக்சனா என்பவர் தையல் தொடர்பாக வழங்கப்பட்ட சிறப்பு பணியை 15 நிமிடங்களுக்குள் வெற்றிகரமாக செய்து முடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் உலக சாதனை புத்தகத்தில் அவர் தனது பெயரை பதிவு செய்துள்ளார். 15 நிமிடங்களில் உலக சாதனை படைத்தமை மகிழ்வாக இருப்பதாகவும் தன்னை நெருப்படுத்திய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க உதவிய ஆசிரியர்களுக்கு நன்றிகளையும் குறித்த இளம்பெண் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் செம்பக மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு எதிர்பாருங்கள்.